இந்த ஈஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழும் சேதுபதியும் ஒன்னா சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளான் பண்ணியிருந்தாலும், ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த தமிழ் செல்வியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ஈஸ்வரி வந்து கேவலமா இறங்கிட்டா அப்படின்னு தாங்க வந்து சொல்ல முடியும். சின்ன மருமகள் சீரியல்ல வந்து இன்னைக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம்ங்க. இந்த பக்கம் வந்து ராஜாங்கம் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து இருக்காங்க. வெளியில பாத்தீங்க அப்படின்னா இங்க வசந்தியும் அதுக்கப்புறம் செல்லப்பாண்டியும் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. யார் யாது வீட்டில் உள்ள இருக்கீங்க, எல்லாரும் வெளியே வாங்கயா அப்படிங்கிற மாதிரி வந்து செல்லப்பாண்டி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு உள்ள இருக்கிற சேது அதுக்கப்புறம் கருப்பு நடேசன் 3 பேருமே வெளியே வந்துட்டு செல்லப்பாண்டியை பார்த்த உடனே சேது வந்து பயங்கரமா கோவப்பட்டு, எதுக்கு இப்ப இந்த ஆள் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, என்ன அன்னைக்கு இங்க வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனது இன்னும் உனக்கு பத்தலையா, எதுக்கு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், இந்த வீட்டு வாசல்ல கூட வந்து நிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, வாயை மூடுங்க, நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல, இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருப்பாரு அந்த ஆளை வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன அந்த ஆளா, அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லி எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசினா அவ்வளவுதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சேது கோவப்பட, இங்க கருப்பு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாரு, அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், என்ன மாமா எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்க பாரியா, நாங்க உங்ககிட்ட வந்து பேச வரல, இந்த வீட்டு பெரிய மனுஷனை தான் நாங்க வந்து கூப்பிடுறோம், நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லிதான் ஆகணும், அதுக்கான நியாயத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும், என்ன பெரிய வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான ஏதாவது இருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்படியை வந்து சேது வந்து அடிக்க போற நேரத்துல வசந்தி வந்து அதை தடுத்துறாரு. இங்க பாருங்க, என் புருஷன் மேல கை வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என் புருஷனை அடிக்கிறதுக்கு தான் வந்து நாங்க வந்து வச்சிருக்கோமா, இல்ல நீங்க வந்து பெரிய வீட்டு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திமுறையும் அதிகாரத்தையும் நீங்க எங்க கிட்ட காட்டுறீங்களா, இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வேணா போய் வச்சுக்கோங்க, இங்க வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு வசந்தி சொல்ல, இதை கேட்டுட்டு உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ராஜாங்க வந்து சொல்றாரு, என்னையா செய்து என்ன பிரச்சனை வெளியா அப்படின்னு சொல்ல, உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியில கிளம்பி வராங்க. ஈஸ்வரி வந்து நினைக்கிறா, என்னடா இவங்க எதுக்குடா இப்போ வந்து இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஈஸ்வரி வந்து என்ன செய்து என்னவா இவங்க 2 பேரும் இப்ப எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க உங்ககிட்ட நாங்க வந்து பேச வரல, தேவையில்லாம வாயை விட்டு அசிங்கப்பட்டு போயிடாதீங்க, வாயை மூடிட்டு ஒழுங்கா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வசந்தி கோவமா பேசும். இதை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு பயங்கரமா கடுப்பாகுது, என்ன இவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவும் கேக்குறா, ஏ வசந்தி என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கம்மா உங்களோட முகம் ஒருத்தவங்களுக்காக மட்டும்தான் இன்ன வரைக்கும் நாங்க போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கோம், அப்படி மட்டும் நீங்க இல்லாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் இந்த குடும்பம் மொத்தமும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நின்றுருக்கும் அப்படின்னு சொல்ல, எது போலீஸ் ஸ்டேஷன்லயா, என்ன உங்க பொண்ணு இந்த மாதிரி நாடகம் பண்ண சொல்லி 2 பேத்தையும் பிரச்சனை பண்ணுங்க போயிட்டு அனுப்பி வச்சாலா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க என் பொண்ணு தமிழ் ரொம்ப தங்கமானவ, அவளை பத்திலாம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, எங்க வீட்டு பொண்ணு நிம்மதியா படிச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க வந்து கேட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டு பொண்ண படிப்பை நிறுத்திட்டு உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தோம், ஆனா நாங்க பண்ணதுலயே பெரிய தப்பு, போயும் உங்களுக்கு போய் என் பொண்ணை கட்டி வச்சது மட்டும்தான், அதை நினைச்சு நான் வந்து வெக்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாரு ஜேது என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நம்ம இருக்கிற கௌரவத்துக்கு போயும் இந்த பிச்சைக்கார குடும்பத்துல நம்ம சம்மந்தம் பண்ணதுக்கு இவன் நம்மளையே எப்படி பேசிக்கிறான் பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாருங்கம்மா உங்ககிட்ட நான் எதுவுமே வந்து பேசல, தேவையில்லாம நீங்க ஊடல பேசுனீங்க அப்படின்னா அப்புறம் மரியாதை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யோ என்ன என் சின்னம்மாவை பத்தி நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நான் தேவையில்லாம உங்ககிட்ட எதுவுமே வந்து பேச வரல, நீங்க இப்ப இப்படி பண்ணதுக்கு எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், உங்களுக்கு எல்லாம் என்ன மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணோட கேரக்டர் என் பொண்ணு எப்படிப்பட்டவ அப்படிங்கறத உங்ககிட்ட ஓயாம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா, நீங்க ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வானா வரணும், வீட்டை விட்டு வெளியே போனா போகணும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னா வந்து இலக்கரமா போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க பயங்கரமா வந்து செல்ல பண்ணி கத்திக்கிட்டு இருக்க, ஏங்க இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா வாயும் வயிறு உள்ள ஒரு பொண்ணை இப்படி எல்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க, இப்படி பண்ணியிருக்க கூட மாட்டாங்க, நம்ம வந்த விஷயத்த பேசிட்டு கிளம்புவோங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஏ வசந்தி என்னடி என்ன தாண்டி ஆச்சு, எதுக்கடி இப்படி 2 பேரும் ஒண்ணுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்கம்மா உங்க வீட்டுல இந்த பையன் இருக்கானே, இந்த உங்க பேராண்டி இருக்கானே, இவன் தேவையில்லாம என் பொண்ணோட வாழ்க்கையில தலையிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம உங்க குறவும் வேணாம் சங்காத்தமும் வேணான்னு செவனேன்னு தானே என் புள்ள இருக்கா,
இப்படி அவ பாட்டுக்கு இருக்கும்போதே இவர் தேவையில்லாம வந்து வண்டி வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி வச்சு இன்னைக்கு என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த நிலைமைக்கு தள்ளினது இந்த ஆளுதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி வசந்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, தமிழுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே காரணம் இதை நிக்கிறாரு இந்த ஆளுதான் அப்படின்னு இங்க பாருங்க, தேவையில்லாம என்னை பத்தி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போறேன், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இங்க சேது சும்மா நடிக்காதீங்க. அன்னைக்கு என் பொண்ணு உங்ககிட்ட சொன்னா இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவ்வளவு தூரம் போராடினா. ஆனா அவ சொன்ன விஷயத்த நீங்க துளி கூட நம்பாம அவக்கு ஒரு நிறமாசமா இருக்கா அப்படிங்கறத கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு தெரியுங்க துரத்துறீங்கல்ல. இப்போ அதே மாதிரி என் பொண்ணை நீங்க வந்து வண்டியை வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ இதை பண்ணது நீங்க தானே. அந்த வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணது உங்க வீட்டு வண்டி தான். அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு தனியா தானே இருக்கா, உங்க கூட உறவு வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறாளா? அப்படி நினைக்கணும்னு அவளுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கிறவளை எதுக்கு தேவையில்லாம நீங்க சீண்டி பார்த்து அவள் நிலைமையை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கீங்க. இந்த விஷயத்த நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நீங்க ஜெயில தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு செல்லப்பாண்டியும் வந்து ஏய் என்னையா சேது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னையா நடந்துச்சு அப்படின்னு அப்பா இவங்க சும்மா வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்கப்பா, இவங்க வந்து சொல்றதெல்லாம் நம்ம நம்பணும்னு என்னப்பா அவசியம் இருக்கு அப்படின்னு சேதுவும் ஆமா ஆமா நீங்க நம்ப மாட்டீங்க, ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய ஆள் இல்லையா, நீங்க மட்டும் எல்லா தப்பையும் பண்ணலாம், எல்லாத்தையும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா உங்களை ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆனா எங்க வீட்டு பொண்ணு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா போடும், உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போடி துரோகம் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு கத்தி கத்தி பெரிய பிரச்சனையாக்கிடுவீங்க. இதுதானே உங்களோட வீட்டோட இதுவே அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க வசந்தியும் பாத்தீங்கன்னா பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. வசந்தி கொஞ்சம் பொறுமையாயிடுடி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாண்டி அப்படின்னு இங்க பாருங்கம்மா, இதுக்கப்புறம் பேசி தீர்க்கறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. என் பொண்ணுக்கும் இந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேலை என்னமோ அது மட்டுமே பார்த்துட்டு இருக்க சொல்லு. தேவையில்லாம என் பொண்ணோட விஷயத்துல தலையிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதுதான் கடைசி. இப்ப என் பொண்ணு இந்த ஆள்னாலதான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நேரா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஆளை உள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மிரட்டிட்டு வந்து இதுதான் உங்களுக்கு கடைசி, இதுக்கப்புறமும் நீங்க பணக்காரங்க அப்படிங்கிற உங்க திமிரெல்லாம் எங்க கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காதீங்க, எங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து வசந்தியும் செல்லப்பாண்டியும் கிளம்பி வந்து போயிடுறாங்க. இங்கே அப்பதான் வந்து ஐயா சேது என்னையா இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னையா பண்ண நீனு அப்படின்னு அப்பதான் என்ன அவங்க தான் வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ என்ன சந்தேகப்பட்டிருக்கிறியா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த நான் எதுக்கு பண்ணணும், அவ தானே பெரிய வீராப்பா, நான் எதுவும் பண்ணலன்னு வீட்டை விட்டு வெளியே போனா, அவளை காரை வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன அப்படி என்ன கொடுமைக்காரனா என்ன அப்பத்தா அப்படின்னு கேட்க அவங்க அப்படி சொல்றாங்களேயா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சேது இங்க பாரு, இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு, அது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவங்க வேற இப்படி வந்து பேசிக்கிட்டு போறாங்க, என்னன்னு தெரியலையா அப்படின்னு என்னப்பா நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்படிப்பா அதெல்லாம் போய் பண்ண போறேன், எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க சேதுவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா.